ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தை இது வரைக்கும் நான் காட்டினது இல்லை. ஏன்னா காட்டுற அளவுக்கு அது வந்து பெரிய தோட்டம்லாம் இல்லை. ஆனால் 1 வீக்காக நான் ஊரில் இல்லை. ஃப்ரெண்டுக்கிட்ட தண்ணி ஊற்ற சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஆனால் எங்கள் ஊரில் கனமழைங்க, தண்ணியே ஊற்ற முடியலை. தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மாடி தோட்டமெல்லாம் எப்படி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே பார்த்துட்டேன். ரொம்ப பயந்துட்டேன். தோட்டத்தை வந்த உடனே பிள்ளைங்களை பார்க்க ஓடி வர்ற மாதிரி தான் என் தோட்டத்தை பார்க்க ஓடி வந்தேங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடமலை. குட்டி குட்டி செடி தான், சின்ன சின்ன இதில் தான் பேக்கில் தான் வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே பிழைச்சிக்கிச்சு. இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம். ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு வந்து ஃபுல்லாக காய்ச்சிடுச்சு. இது 2வது ஷிஃப்ட்டு பூத்துருக்கு. நான் போகையில் பூக்கலை. 1 வீக்கில் பூக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல மொட்டு விட்டுருக்கு. இது வந்து கிரேப்ஸ் கொடி. இது மட்டும் நிறைய இலைகள் வந்து புது இலைகளும் இருக்குது. நிறைய இலைகள் வந்து ஏற்கனவே இருந்த இலைகள் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பழுத்துடுச்சு. இதை ஃபுல்லாக கட் பண்ணி இது பண்ணி விடணும். சிசர் எடுத்துகிட்டு வந்தால் கட் பண்ணணும். இது குடமிளகா. இது சின்ன தொட்டி தான். அதனால் காய் எப்படி பிடிக்குமோ, அதுவும் வந்து காய் பார்த்திங்கன்னா இது வந்து நான் விதை எடுத்து போடலை. இந்த குடமிளகா பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வீட்டில் நல்லா கனிஞ்சு போய் இருக்கும் பாருங்க, நம்ம யூஸ் பண்ணிட்டு ரொம்ப பழுத்த குடமிளகாவை அப்படியே போட்டு முளைச்சது தான். கருவேப்பிலை இப்படி எங்கே போய் பார்க்குறோம். பச்சை மிளகா நிறைய காய்க்கலை, 1 2 கிடக்கு. ஆனால் பூ நிறைய பூத்துருக்கு. இதெல்லாம் கீரை போட்டிருந்தேன், வெந்தயக்கீரை இதெல்லாம் போட்டிருந்தேன். ஆனால் இதெல்லாம் அப்படியே போயிருக்குன்னு நினச்சேன். ஏன்னா வந்து நல்ல ஒரு 6 days தான் நல்ல மழை, விடிய மழை. அதனால் அதெல்லாம் போயிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் முளைச்சிருக்கு. இதுவும் மிளகாய் செடி தான். மணி பிளான்ட். இது பால்கனி கிட்ட தான் வச்சுருந்தோம். சரி, நாங்கள் ஊருக்கு போயிருக்கையில் ஃப்ரெண்டு தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நகட்டி வச்சுட்டு போயிருந்தேன். நல்லா தழுத்துட்ருக்கு. இந்த கிரேப்ஸ் செடி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக அழுகி ஒரு இலை கூட இல்லை. சரி, பிடுங்கி போட மனசில்லை, அப்படியே போகட்டும் அப்படின்னு விட்டு போயிருந்தா இந்த 1 வீக் மழையில் திருப்பி தழுத்துட்ருக்கு. தழுத்து இது பாருங்க, குட்டி குட்டியாக காய் பிடிச்சிருக்கு. இது எப்படி வளருதுன்னு தெரியலை. வளர்ந்தாக்கில் நான் உங்களுக்கு ஒரு இதில் காட்டுறேன். இது கொட்காமல்லி மரம். இதை எடுக்க தான் செய்யணும். ஏன்னா மரத்தை வந்து இந்த செடியில் வளர்க்க முடியாது. இதெல்லாம் அவரைக்காய் செடி. அவரை இதெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுக்கணும். இதுவும் அவரைக்காய் தான். இதுலேயும் காய் பிடிச்சிருக்கு, நிறைய பூவும் பூத்துருக்கு. இது வந்து ரோஸ். இங்கே ஒரு ரோஸ் இருக்குது. இங்கே எல்லாமே ரோஸ் தான். எல்லாம் காய்ச்சி இது பண்ணியிருக்கு போல். இதில் மட்டும் நிறைய மொட்டு விட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் டேபிள் ரோஸ் அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குட்டியோண்டு செடியாக தான் முளைச்சிருந்தது. தக்காளி விதை போட்டிருந்தேன். சின்ன செடியாக தான் இருந்தது. அந்த 1 வீக்கில் நிறைய இது வந்து போட்டு எல்லாமே முளைச்சிருச்சு. ஒன்றே இந்த மாதிரி கண்ணாக தான் இருந்தது 1 வீக் முன்னால் நான் ஊருக்கு போகையில். இது பவளமல்லி. இது வச்சு ஒரு 6 மந்த்தாவது இருக்கும். இது வரைக்கும் பூக்கவே இல்லை. ஆனால் இந்த கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ பாருங்கள், இது மொட்டு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. ஏன்னா இதுக்கு முன்னால் நான் இது வளர்த்ததில்லை. இதுலேயும் நிறைய கீரை, வெங்காயம் இதெல்லாம் போட்டிருந்தேன். எல்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 days கழித்து பார்த்தா தான் தெரியும். இது பச்சை மிளகா தான். இதுலேயும் கீரை போட்டு போனேன். ஆனால்
வருதான்னு பார்க்கணும். ஆனால் ஒன்றுமே வராமல் இருக்கும் அப்படின்னு நினச்சதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே மொட்டு எல்லாம் துளிர் விட்டுருக்கு. இது குடமிளகா தான். அங்கேருந்து அந்த ஒரு செடி குடமிளகா செடி காட்டினேன் இல்லையா, அதில் 4-5 செடி முளைச்சிட்டு, சின்ன தொட்டி தான். அதனால் அதிலேருந்து 2 எடுத்து இங்கே கொண்டு வச்சேன். இவ்வளோ நாள் தழுக்கலை, இப்போ தழுத்து பூ பூத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா காராமணி இங்கே ஒன்று இருக்குது. காராமணிக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் போல் தெரியுது. நான் சுவரில் அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு போயிருந்தேன். அது பக்கத்தில் உள்ள ரோஜா செடி மேலே கவுந்து கிடக்கு. இதுதான் கொஞ்சம் காய் நல்லா பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த செடியில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 5-6 இலை தான் இருந்தது. ஆனால் 1 வீக்லேயே டக்குன்னு காய் பிடிச்சிடுச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். இதை ஃபுல்லாக கட் பண்ணி விடணும். களை தான் செம்பருத்தி. இது நல்லா அழகாக பூக்குங்க. ஆனால் இந்த களை இருக்கிறதுனால பூக்க மாட்டேங்குது சரியாக. அதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டால் தான் அது கொஞ்சம் பூக்கும். இதுலேயும் சில இலைகள்லாம் வந்து இதாக இருக்குது. சிசர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணோம். நிறைய காய் வந்திருக்கு. சப்போர்ட்டுக்கு மட்டும் ஏதாவது செட் பண்ணி ஒன்றும் உள்ளது அந்த ரோஸ் செடியில் போய் விழுந்துடும். இது பாயக்காய் ஒரு செடி தான். நல்லா கொடி பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பு கயிறு எல்லாம் கெட்டி விட்டுருக்கேன். ஆனால் அது என்னமோ சுருண்டு வளருது. இது என்ன பாயக்கான்னு தெரியல. ஒரே செடி தான், நல்லா அடர்த்தியாக திக்காக அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. காய் இருந்தால் கூட தெரியாது. அதில் ஒரு காய் பூத்துருக்கு. நிறைய பூ. இதில் ஆல்ரெடி 3-4 காய் காய்ச்சிடுச்சு. ஆனால் இந்த அளவுலேயே தான் சுருண்டுட்டுருக்கு. நிறைய பூ இருக்கு. இது புடலைங்காய், நாட்டு புடலைங்காயோட ஒரு கீரை தண்டு வளர்ந்துருக்கு போல். இதை கவனிக்கவே இல்லைன்னா. இது தண்டு கீரை தான். அதோட விதை காற்றுல வந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். புடலைங்காவும் நிறைய பூ பூத்துருக்கு. காய் வச்சிடும். இது என்ன செடின்னு மறந்துட்டேன். பூசணிக்காய் போட்டேன், வெண்டைக்காய் போட்டேன். இது வெண்டைக்காய் இல்லைன்னு நினைக்கிறேன். இது லெமன். இதுவும் வச்சு ஒரு ஏப்ரலில் வச்சதுங்க. இது இன்னும் காயெல்லாம் பிடிக்கல. ஆனால் கட் பண்ணி நல்லா செழிப்பாக வளருது. பார்ப்போம், காய் பிடிச்சாக்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறான். அந்த இலையை கிள்ளி மோந்து பார்த்தாலே அவ்வளோ வாசமாக இருக்குது. இதில் வந்து முதல்ல மாங்காய் வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு கருகிட்டு. இது பார்த்திங்கன்னா குடமிளகா. அங்கேருந்து பிச்சை செடியை தான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து வாட்டர் லில்லி. இதுக்கு இவ்வளோ மழை தேவையில்லை. பால்கனியில் தான் இருந்தது. சரி, ஊருக்கு போயிருக்கையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினா நல்லா இருக்குமேன்னு எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடியில் வச்சுது. தண்ணி இவ்வளோ காலம் தேவையில்லை போல். இலையெல்லாம் கொஞ்சம் அழுகுது. கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா அழுகி போச்சு. இதுவும் அப்படி தான். இது வந்து டேபிள் ரோஸ். இந்த பூக்கு பேர் தெரியல. ஒயிட் கலரில் பூக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் பால்கனியில் இருந்தது தான். இதெல்லாம் திருப்பி எடுத்து வைக்கணும். இதான் என்னோட ரொம்ப குட்டி தோட்டங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.